எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் தஞ்சாவூர் ஸ்பெஷல் தவளை வடை செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம். முதல்ல வடைக்கு 4 வகையான பருப்பு ஊற வச்சுக்கலாம். துவரம் பருப்பு 1 கப்பு, நான் சின்ன கப்பில் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம 4 வகையான பருப்பு போடுறதுனால வடை அதிகமாக வரும், அதனால் நான் சின்னதாக எடுத்திருக்கேன். துவரம் பருப்பு, அதே கப்பில் உளுத்தம்பருப்பு, பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, 5ஆவதா ஜவ்வரிசி 1 கப்பு எடுத்திருக்கேன். இந்த கப்பு அளவு கரெக்டாக 50 கிராம் இருக்குது. எல்லாமே 50 கிராம்னு சொல்லிட்டு 5 வகையாக எடுத்திருக்கேன். இது ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊறட்டும். நம்ம எதுக்காக தனித்தனியாக ஊற வைக்கிறோன்னா எல்லாமே தனித்தனியாக அரைக்கணும். உளுத்தம்பருப்பு கொஞ்சம் குழப்பாக வரும், வேறு கடலைப்பருப்பு கொஞ்சம் நல்லா கெட்டியாக அரைக்கும். அதனால் தனித்தனியாக அரைச்சா தான் அந்த வடை செய்யறதுக்கு பருப்பு ஒரே அளவாக அரைச்சிக்கலாம். நமக்கு வடைக்கு 3 மணி நேரமே போதும். ஆனால் 4-5 மணி நேரம் ஊற வச்சோமா வடை நல்லா புஸ் புஸ்ன்னு அவ்வளோ நல்லா ஒரு வடை சாப்பிட்றதுக்கே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அதனால தான் நான் ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். எல்லா பருப்புமே நம்ம 4 மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சோம். ஊற வச்ச பருப்பு நல்லா 2-3 வாட்டி கழுவி தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். தண்ணி இருந்தால் ரொம்ப ஈரமாகிடும், வடை ரொம்ப கெட்டியாக இருக்காது மாவு அதனால் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஜவ்வரிசியும் நல்லா வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். இது 4 பருப்புமே தனித்தனியாக அரைச்சிக்கலாம். அது கூடவே வரமிளகா 3 எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்து அரைச்சிக்கணும். ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து துருவி எடுத்து வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் எடுத்து இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி துருவிக்கிட்டேன். 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கிட்டேன். கருவேப்பிலையும் சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம மிக்ஸியில் போட்டு பருப்புலாம் அரைச்சிக்கலாம். பாசிப்பருப்பு போட்டுக்கிறேன். தண்ணி இல்லாமல் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். துவரம் பருப்பு, எல்லா பருப்புமே இந்த மாதிரி தான் இருக்கணும், கொரப்பாக, ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போ கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. பாருங்கள், கடைசியாக நம்ம எந்த பருப்பு அரைக்கிறோமோ அந்த பருப்பு கூட மிளகா போட்டுக்கலாம். 2 கிள்ளி போட்டுக்குங்க, அதான் சீக்கிரம் மசியும். பாருங்கள், வரமிளகா போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்த மாதிரி அரைச்சிக்கணும். எல்லா பருப்பும் அரைச்சதுக்கப்புறம் ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். இதுவும் தண்ணி இல்லாமல் நல்லா பிசைஞ்சதை எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்கள், தண்ணி இருந்ததுன்னா ரொம்ப வடை கொலன்னு ஆகிடும், மாவு வடை தட்ட முடியாது. எல்லா பருப்பும் அரைச்சதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, தேங்காயெல்லாம் எல்லாம் எண்ணெயில் வதக்கி போட்டுக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுட்டேன். பாருங்கள், கடாய் நல்லா சூடு ஏறிடுச்சு. ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம். இஞ்சி, பச்சை மிளகா, வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த வடைக்கு ரொம்ப வதங்கக்கூடாது, கொஞ்சம் நேரம் வதங்கினா போதும். இந்த தவளை வடைக்கு வெங்காயம்லாம் இந்த மாதிரி வதக்கி சேர்த்தாவே ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் நீங்கள் இந்த மாதிரி துருவியும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்துக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இன்னும் வடையில் நம்ம உப்பு சேர்க்கலை, வெங்காயத்துக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தேங்காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பருப்பில் சேர்த்துக்கலாம்.
இப்போ வடைக்கு வந்து நான் உப்பு சேர்க்கவே இல்லை, வெங்காயத்துக்கு மட்டும் தான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இப்போ வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வதக்குனது வந்து சூடாக இருக்கும், அதனால் கொஞ்சம் நேரம் கரண்டியில் கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா கையில் பிசைஞ்சிக்கலாம். தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் அரைச்சதுனால தான் இந்த அளவுக்கு கட்டியாக இருக்குது. கொஞ்சம் தண்ணி இருந்தால் கூட வடை மாவு வந்து ரொம்ப இலக்கமாகிடும். பாருங்கள், ஒரு சிட்டிக்கு சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். அதிகமாக சேர்த்திங்கன்னா எண்ணெய் குடிச்சிடும், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கினா போதும். மாவு வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், மாவு வந்து நல்லா பிசைஞ்சிட்டோம். இப்போ நம்ம வந்து சின்ன சின்னதாக உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா வடை செய்யும் போது உருண்டை பண்ணி செய்யறதுக்கு லேட் ஆகும், வடை வந்து கொஞ்சம் தீஞ்சிடும் முன்னே போட்டது. இந்த மாதிரி உருண்டை பண்ணி எடுத்துக்கிட்டால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் வடை செய்யறதுக்கு. உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உருண்டை பண்ணி எடுத்து வச்சுங்க தட்டில். பாருங்கள், எல்லா மாவுமே நம்ம வந்து சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு எண்ணெய் சூடு ஏறிடுச்சு. இப்போ வடை தட்டி போட்டுக்கலாம். வடை தட்டத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம கையில் வந்து தண்ணி நனைச்சிக்கணும். அதுக்கு இப்படி வச்சுட்டு ஒரே இப்படி அழுத்துனீங்கன்னா போதும். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப ஈஸி தான் வடை தட்டுறது. எண்ணெயில் போடும் போது மட்டும் கொஞ்சம் பார்த்து போடுங்க. தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் பயம், தெரிஞ்சவங்களுக்கு அந்த அளவுக்கு பயம் இருக்காது. தண்ணியில் வந்து ஃபுல்லாக கை நனைச்சிட்டு அப்படியே வடை தட்டி எண்ணெயில் போடும்போது எண்ணெய் வந்து வடித்து கையிலெல்லாம் படும். அதனால் வந்து தண்ணி சும்மா அப்படி தொட்டுட்டு பாருங்கள், இந்த மாதிரி இப்படி தொட்டுட்டா போதும். ரொம்ப வந்து தண்ணி இருக்கக்கூடாது. வடை தட்டி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வடை வந்ததுக்கப்புறம் மேலே தானாக அதுவே வரும். அது வரைக்கும் நம்ம வந்து திருப்பி போடக்கூடாது. திருப்பி போட்டால் வடை மாவு வந்து பிரிஞ்சு போயிடும் எண்ணெயில். இப்போ பாருங்கள், வடை வந்து மேலே வருது பாருங்கள். நம்ம போட்ட வடைலாம் வந்து மேலே பாருங்கள் மிதந்து வருது பாருங்கள். இந்த மாதிரி வரும்போது உள்பக்கம் வந்து வெந்துட்டுருக்கோம். நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், வடை வந்து வெந்துடுச்சு. 2 பக்கம் திருப்பி விட்டுட்டு நல்லா கலராக வந்துடுச்சு. இப்போ நம்ம வடை எடுத்துக்கலாம். பாருங்கள், போடும் போதே எப்படி சத்தம் வருது. வடை நல்லா வெந்து நல்லா மொறு மொறுன்னு வந்துடுச்சு வடை. இப்போ எல்லா மாவும் இதே மாதிரி வடை சுட்டு எடுத்துக்கலாம். தஞ்சாவூர் ஸ்பெஷல் தவளை வடை செஞ்சுட்டோம். இன்றைக்கி வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர் தான் சொல்ல போகிறாரு. நல்லா இருந்தாலும் எல்லாரும் வீட்டுக்காரங்க வந்து நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. இருங்க என்ன சொல்கிறாரு பார்க்கலாம். எடுத்து சாப்பிட வடை. எப்படி மொறு மொறுன்னு இருக்கா? டேஸ்ட் எப்படி இருக்குது? எல்லா வடையை விட இந்த வடை எப்படி இருக்குன்னு சொல்லு. மாம்பழம் செய்கிற வடையை விட கடலை வடை, உளுத்த வடை செய்கிறத விட இந்த வடை நல்லாவே இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கு. ஃபுல்லாக சாப்பிட்டு சொல்லு நல்லா இருக்கா இல்லையான்னு. மாம்பழம் செய்கிற வடையை விட இந்த வடை ரொம்ப நல்லா இருக்குது. பரவாயில்லைங்க, இன்றைக்கி வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு. சந்தோஷம். அதுவே நம்ம வீட்டுக்காரங்க சொன்னாவே அது ஒரு சந்தோஷம் தான். வடை செஞ்சு கொடுத்தா சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இந்த வடைக்கு சட்னி கிட்னி செஞ்சு கொடுத்தாங்கன்னா கூட தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆமாம், தேங்காய் சட்னி செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். டைம் இல்லாதனால நான் சீக்கிரமாக இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி வடை வந்து சாயங்காலம் ஒரு 4-5 மணிக்கு செஞ்சீங்கன்னா நம்ம ஃபேமிலியோடு உட்காந்து டிவி பார்த்துட்டு எல்லோரும் சாப்பிடும் போது ஜாலியாக இருக்கும். அதுவும் தவளை வடைன்னு சொல்லிட்டு குழந்தைங்களாம் கொடுத்தீங்கன்னா என்னம்மா இது தவளை வடைன்னு சொல்லிட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மலரம்மா சமையல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ண. எனக்கு வரல, நீயே சொல்லிடாத. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும். நன்றி. பாருங்க, கரெக்டாக சொல்லிட்டாரு. எனக்கு சொல்ல வரல, அவர் சொல்லிட்டாரு.